வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி பூசணிக்காய் வச்சு ஒரு கூட்டு. இதை எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பூசணிக்காய் கூட்டு செய்ய 1/4 கிலோ பூசணிக்காவை தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் அதையும் பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 பல் பூண்டை இடிச்சு எடுத்துக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை, 50 கிராம் சிறுபருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் சீரகத்தை சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க. உளுத்தம்பருப்பை வதக்கி விட்டுக்குங்க. இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். தட்டி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காவை சேர்த்துருங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க 1 நிமிஷம். பூசணிக்காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்குங்க. இப்போ பூசணிக்காய் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை பூசணிக்காய்னு சொல்லுவாங்க, பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க, அரசாணிக்காய்னு சொல்லுவாங்க. இந்த காய்க்கு நிறைய பேர் உண்டு. இப்போ காய் வேகிறதுக்காக மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. காய் இன்னும் வேகலை, அதனால் ஒரு முறை கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை இது கூட சேர்த்துடலாம். வேக வச்ச 50 கிராம் சிறுபருப்பை இது கூட சேர்த்துருங்க. பூசணிக்காய் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் நம்ம 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகாய் போட்டிருந்தோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கிட்டதால பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை இப்போ போயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துடலாம். 1/4 மூடி தேங்காவை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. பூசணிக்காய் கூட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, பூசணிக்காய் கூட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்க, சூப்பரான ஒரு பூசணிக்காய் கூட்டை நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணியாச்சு. இது சாம்பார், காரக்குழம்பு, ரச சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒயிட் ரைஸில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.